பண்ணலாம். Yeah, so hi guys, this is the Woke Logic, and I'm Harish, and I'm joined by Srivatsan, Rakesh, and Karvendan, and this is going to be a football special episode, a podcast on the recently concluded Euros, and we will touch down on the Ballon d'Or rankings and who's going to win and their predictions on the Ballon d'Or rankings. So this is going to be a bilingual podcast. We'll be speaking both in English and Tamil. So feel free to listen. So we'll start with Srivatsan bro. அப்படியே நீங்க ஒரு ஸ்மால் இன்ட்ரடக்ஷன் மாதிரி சொல்லிட்டு விச் கிளப் டு யூ சப்போர்ட், எப்ப எல்லாம் சப்போர்ட் பண்றீங்க அண்ட் அந்த மாதிரி சொல்லுங்க. ஹலோ எல்லாரும், ஸ்ரீவத்சன். நான் வந்து மேன்செஸ்டர் யுனைடெட் ஃபேனு. எப்போ சப்போர்ட்னா அது ஏர்லி 2000s, 2000s வந்து இருக்கும். அப்போலேருந்தே பார்க்குறேன். அப்போ ஹைஸ் ஆஃப் ஹைஸும் லோஸ் ஆஃப் லோஸும் பார்த்தாச்சு. ஸோ அதனால ஸ்டேடியம் தாங்கும் இதே. ராகேஷ் வந்து லாஸ்ட் பாட்காஸ்ட் வந்து if you listen to the last podcast I was in the F1 podcast also. ஸோ அப்படியே நம்ம ஃபுட்பாலுக்கு கூப்பிட்டு வந்துட்டோம் அவனை. ஸோ அவனை பற்றி ஆல்ரெடி இன்ட்ரடியூஸ் பண்ணா லாஸ்ட் பாட்காஸ்ட், பட் அகைன் அப்படியே இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு நீ எந்த கிளப் சப்போர்ட்னு சொல்லிடு. ஓகே, ஹாய் கைஸ். ஸோ அகெயின் ராகேஷ் ஹியர். ஸோ நான் மேன் யுனைடெட் சப்போர்ட்டர். ஸோ நான் பார்க்க ஸ்டார்ட் பண்ண டைம்லேருந்து மேன் யுனைடெட் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸ்டில் ஐ பிலீவ் இன் மை கிளப் ஜிஜிஎம்யூ. எப்போலேருந்து ஞாபகம் இல்லை. நான் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு டைம் மேன் யுனைடெட் ஃபுட்பால் ரிலேட்டடாக ஏதோ ஒன்று பார்க்குறது வந்து போக்பா ட்ரான்ஸ்ஃபர். அந்த நியூஸ் வந்து அந்த சென்சேஷனல் அந்த ட்ரான்ஸ்ஃபராக இருந்துச்சு. ஸோ அப்போ க்யூரியஸாக இருந்துச்சு, ஏன் இவனுக்கு போய் இவ்வளோ காசு கொடுத்து வாங்குறாங்க அந்த மாதிரி இருந்துச்சு. என்னது ஃபுட்பால்? அப்புறம் தான் கொஞ்சம் உட்காந்து பார்த்து, அப்புறம் அந்த ஓலே டைம்ஸில் தான் உட்காந்து மேட்ச் எல்லாம் பார்க்க தொடங்குனது. 2017-18 நினைக்கிறேன். இந்த டைமில் தான் மேட்ச் பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ தான் தெரியுமே எல்லாரும் ஓலே ஃபீல்ஸ் வைப்ஸ் தான். So yeah, so Karvendan once he is okay with the net connection now will அவனோட இன்ட்ரடக்ஷனுக்கு அப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு டாபிக் இஸ் மோஸ்ட்லி வில் பி கவரிங் த யூரோஸ். ஸோ as you know Spain have won the Euros and like the most important thing is ஒரு wrap up of the tournament மாதிரி நம்ம if you look back at the tournament, what was the high points and low points that you saw? Like நீங்க எந்த டீம் சப்போர்ட் பண்ணீங்க and did the team you support win or அந்த பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறது தான் first topic of the day. So I'll start with Srivatsan again. So நீங்க வந்து எந்த டீம் சப்போர்ட் பண்ணீங்க or were you watching it generally or was there a specific team that you supported and உங்களோட thoughts on the Euros? நம்ம டீமே வந்து இட்ஸ் ஆல்வேஸ் கம்மிங் ஹோம் தான், இங்கிலாந்து தான். இங்கிலாண்டோட சப்போர்ட் வந்து எப்போலேருந்து, பிகாஸ் எனக்கு நான் சொன்ன மாதிரி நான் ஏர்லியாக வாட்ச் பண்ணப்போ நான் ஃபுட்பால் பார்க்கறது காரணமே டேவிட் பெக்கம் தான். ஸோ அதனால தான் யுனைடெடோட சப்போர்ட்டுமே பண்ணேன். அப்போ தான் ஆரம்பிச்சது. ஸோ அப்போலேருந்து அந்த ஜென்ரேஷனில் எப்போலேருந்து அப்போ இங்கிலாந்து இப்போ வேர்ல்டு கப் யூரோஸ்னா இங்கிலாந்து தான் சப்போர்ட் பண்ணுவேன் ஆஸ் யூஷுவல். ஆனால் தெரியும், ஃபஸ்ட்டே தெரியும் ஒன்றும் வராதுன்னு. ஏன்னா மேனேஜர் இருக்கிற வரைக்கும், இந்த மேனேஜர் இருக்கிற வரைக்கும் ஒன்றும் ஜெயிக்க முடியாது. ஏன்னா செமிஃபைனல்ஸ் தான் போகலாம். ஏன்னா இது நாக் அவுட் டோர்னமெண்ட்ஸ்க்கு அன்பிரடிக்டபிள் தான். அதை வச்சுன்னு இந்த மேனேஜரையோ டீமையோ ஒன்றும் டச் பண்ண முடியாது. ஸோ அதனால தெரியும் தாண்டிடுவாங்க, நாக் அவுட்ஸ் வந்துடுவாங்கன்னு தெரியும். ஆனால் கொஞ்சம் நல்லா ஆடி இருக்கலாம் இருக்கிற டேலண்ட்ஸ் வச்சு. நம்ம அந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற கோல்டன் ஜென்ரேஷனோட இப்போ இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் வெர்சடைலாகவே இருக்காங்க. அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது, இந்த மேனேஜரால முடியவும் முடியாது. டோர்னமெண்ட் பற்றி ஓவராலாக பார்த்தா கொஞ்சம் ஒரு சைடு ஆஃப் வந்து நல்ல மேட்சஸ்லாம் இருந்து, இன்னொரு சைடு வந்து அப்சர்வே ஒன்றுமே கிடையாது. அதெல்லாம் எதுக்கு 12:30 மணிக்கு உட்காந்து பார்க்கணுன்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ அதனால சில மேட்சஸ்லாம் என்ஜாயபிளாக இருந்தது. மோஸ்ட்லி எந்த மேட்ச் எல்லாம் வந்து சூப்பராக இருக்குன்னு நினச்சோமோ அதெல்லாம் ஓகே இருந்தது. அன்பிரடிக்டபிளாக இருக்கிற ஸ்மால் டீம்ஸோட மேட்சஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஓகே, ஸோ இங்கிலாந்துல வந்து ஹூ சர்ப்ரைஸ்ட் யூ இந்த வாட்டி? லைக் ஓவரால் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல, பட் நல்லா ஒரு சர்ப்ரைஸ் பண்ண ஒன் பர்டிகுலர் பிளேயர் அப்படின்னு பார்த்தா மெயினு தான். பிகாஸ் யுனைடெட்னு தான் சொல்லல, பட் அந்த கம்போசர் லெவல் அவன் ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட் ஆடுறதுக்கு அட் ஹோம்
ஒன்றும் பெருசா தப்பு பண்ணல. யூஸ் டூயிங் இஸ் ஜாப். அவன் அவங்க மட்டும் அவன் வேலையை வந்து பார்த்துருந்தான். பெரிய மற்றவங்க எல்லாம் விட்டாங்க. பிளஸ் இப்போ ஒரு இதுவே கிடையாது, ஒரு ஐடென்டிட்டின்ற மாதிரியே ஒன்றும் கிடையாது சவுத் கேட். ஸோ அதனால ஒன்றும் எக்ஸ்பெக்ட் பெருசா யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஓகே, ஸோ கார்வேந்தன், நீ அப்படியே ஒரு ஷார்ட் இன்ட்ரோ பிளஸ் யூரோஸோட ஒரு யுவர் தாட்ஸ் ஆன் யூரோஸ். கனெக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். வந்திருக்கானு? ஆமா, மியூட்ல இருக்கு. சரி, ஓகே, அப்போ நீ கண்டினியூ பண்ணு. ஓகே, ஸோ நான் ஆக்சுவலாக ப்ரெடிக்ட் பண்ணது ஸ்பெயின். நான் சப்போர்ட் பண்ணுறது வந்து ஸ்பெயின் தான். அதே மாதிரி ஸ்பெயின் ஏன்னா அந்த டைமில் இனியஸ்டா, ஆக்சுவலாக இனியஸ்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆஸ் அ பிளேயர். ஒரு பிளேயர் ஃபேவரட் பிளேயர் யாருன்னு கேட்டால் இனியஸ்டா சொல்லுவேன், புயால் சொல்லுவேன். ஸோ அண்ட் ராமோஸ், 3 பேருமே ஆக்சுவலாக ஸ்பெயின். அந்த டைமில் ஸ்பெயின் 2010 அந்த நடந்த வேர்ல்ட் கப்பா, ஆமாம், அந்த டைமில் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, அந்த ஹைலைட்ஸ் எல்லாம் போட்டு பார்க்கவே நம்மளுக்கு நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த வே ஆஃப் பிளேயிங்கு, அந்த அந்த ஸ்பெயின் டீமை திரும்ப ரீக்ரியேட் பண்ண முடியாது. பட் இப்போ இருக்கிறது வந்து எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இருக்காங்க. அதனால ஸ்பெயினை சப்போர்ட் பண்ணேன். அது இல்லாமல் நான் ஆக்சுவலாக ஜெர்மனி மேலே ஆக்சுவலாக கொஞ்சம் ஹோப்ஸ் வச்சுருந்தேன். ஏதோ பண்ணுவாங்க இந்த வாட்டியாவது. ஆனால் ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருந்தாங்க அவங்க. அதே மாதிரி ஸ்டீவர்ட்சன் குரூப் சொன்ன மாதிரி இந்த ஸ்மால் டீம்ஸ், ரொமானியா, ஆஸ்திரியா, அவனுங்கெல்லாம் வந்து ப்ரெடிக்டே பண்ணல இந்த மாதிரிலாம் ஆடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரால்ஃப் ரானிக்கெல்லாம் வந்து பயங்கரமான இது பண்ணாரு ஆஸ்திரியா வச்சு. அதெல்லாம் டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட். ஸோ அதான் யூரோஸ் முன்னாடி ப்ரெடிக்ட் பண்ணால் அப்படியே வந்துச்சு ஃபைனல்ஸில். இங்கிலாந்து ஸ்பெயின், இங்கிலீஷ் ஸ்பெயின், ஸ்பானிஷ் மாதிரி. ஆனா ஆஸ்திரேலியாலுமே வந்து அலாபா அண்ட் திஸ் கை யுனைடெட் கார்ட்னானே இவனா சபிட்சர், இவங்க ரெண்டு பேரும் தவிர வேற யாரும் பிக் நேம்ஸ் எனக்கு தெரியல. பட் பார்த்தோம்னா அந்த மாதிரி ஸ்மால் டீம்ஸ் டு கிவ் சர்ப்ரைசஸ். அதான் ஆக்சுவலா அவங்க வந்து இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் தவிர டீமா ப்ளே பண்றாங்க அவங்க. அதுதான் அவங்களோட கீ. இதே ஸ்பெயின் இதுல ஜெர்மனில பார்த்தோன்னா அவன் தனியா ஸ்கோர் பண்ணும். அந்த மாதிரி ஹாவர்ட்ஸ், காய் ஹாவர்ட்ஸ் என்னோட ஆக்சுவலா ஃபேவரட் பிளேயர். அவரெல்லாம் பண்ணது பார்த்தா நாங்கெல்லாம் ஆக்சுவலா காரி துப்பிட்டு இருந்தோம். இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கலாம் ஜெர்மனி. சரி கார்வேந்தன். சாரி தெரியல, சப்போர்ட் நெட்வொர்க் என்ன எப்படியாச்சுன்னு. உனக்கு இதுனா கேமரா கூட ஆஃப் பண்ணு. கேமரா வேணும், இது ப்ராப்ளம் இருந்தா கேமரா ஆஃப் ஃபைனா இருக்கா? கேக்குது. இல்ல இப்போ ஃபைன். நான் வந்து இன்னொரு ரூமுக்கு வந்துட்டேன், ஏன்னா அந்த ரூம்ல செட் கரெக்டா வரல போல. ஸோ நான் ஒரு பார்கா ஃபேன். ஸோ அது ஒன்று. அதனாலேயே நான் வந்து ஸ்பெயினுக்கு தான் நேச்சுரலாகவே அலைன் ஆகிட்டேன் இந்த யூரோஸில். ஸோ நான் யூரோஸ் ஆக்சுவலி ஐ மீன் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணணும், ஐ மீன் போரிங்காக இருக்கும்னு நினச்சேன் நான், இந்த நேஷன்ஸ் லீக் மாதிரி அந்த மாதிரி ஆயிருமோ அப்படின்ட்டு. பட் இட் ஹேட் இட்ஸ் மூமெண்ட்ஸ், ஃபன்னா இருந்துச்சு. பட் என்னன்னா எனக்கு வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து ஜெர்மனி அண்ட் ஸ்பெயின் வந்து லைக் டுவர்ட்ஸ் த லேட்டர் ஸ்டேஜஸ்ல வந்து ஐ மீன் மீட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல இருந்தேன். ஏன்னா both teams were performing at the highest level than the other teams. So I thought that could, but was disappointed in that. Like ரொம்ப earlyவே வந்துருச்சு. That was the end perfect final. I didn't support England because I know that England will bottle. I always know that. But Spain and Germany were standouts, and Switzerland was another team. For those who are listening, நான் சொல்லிக்க விரும்புறேன், கார்வேந்தனுக்கு வந்து பிரிட்டிஷ்னாலே ஒரு பயஸ் ஒன்று இருக்கு, அகைன்ஸ்ட் பிரிட்டிஷ் அப்படின்னு ஒரு பயஸ் ஒன்று இருக்கு. சோ அத அவன் என்ன பேசினாலும் அதை மனசுல நினைச்சிட்டு நீங்க கேளுங்க. இல்ல அது வந்து ஒரு ஆனஸ்டா இருந்ததுன்னா, ஒரு பிரிட்டிஷ் பிஆர்ங்கிற அந்த இது வந்து எனக்கு பிடிக்காது. லைக் அது என்ன பிரிட்டிஷ் நோட், அப்ப ஸ்பானிஷ் மற்றதெல்லாம் பிளேயர்ஸ் இல்லையா அப்படின்னு. அதனால ஸ்பானிஷுக்கு கொஞ்சம் ரொம்ப நேச்சுரலா இன்க்ளைன்ட் ஆயிட்டேன். அது ஒண்ணும் இல்ல, அது ஃபேமிலியாவே வந்துருச்சு. என்ன பண்றது, அப்பா எல்லாரும் அப்படியே சொல்லி கொடுத்துட்டாங்க, அப்படியே வந்துட்டோம். நான் நினைச்ச மாதிரியே ஸ்பெயின் ஜெயிச்சிட்டாங்க. சோ அதுதான் அது ஒரு ஹாப்பி. அப்புறம் யமால், ஐ மீன் ஸ்டாண்ட் அவுட் பிளேயர். சோ உன்னோட சோ நீ வந்து the guy who caught your eye was Lamine Yamal, இல்ல நீ டோர்னமென்ட் முன்னாடியே எக்ஸ்பெக்ட் பண்ணியா, இல்ல was it a surprise? நான் யமால் வந்து பண்ணுவான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் இவ்ளோ பண்ணுவான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. I thought, I mean, Euro 2020 வந்து Pedri had a breakout. I mean, that one of the best tournaments, young player க்கு.
ஸோ அதே மாதிரி ஒரு டோர்னமெண்ட் வாங்குவோம். ஏன்னா வேற யாரும் பெருசா யங் பிளேயர் அவார்டு வாங்குற அளவுக்கு பண்ணுவாங்களான்னு தெரியல அப்படின்னு நினைச்சேன். யமால் வந்து டோட்டலி நெயில்ட் இட்ல ஓவர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டான். அதுதான் ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான விஷயம். ஏன்னா லைக் தி கைண்ட் ஆஃப் மெச்சூரிட்டி அட் தட் ஏஜ் வாஸ் லைக் வெரி டிஃபரெண்ட். ஐ மீன் ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட் தட் கை டு டேக் அப் லைக் தட். நான் கூலர் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க எமால. பட் ஆனால் அப்படியே ஆப்போசிட் இருந்துச்சு. எமால் நான் விளையாடி நான் அவ்வளோவா பார்த்ததில்லை. ஆக்சுவலாக நானும் ஒரு ஓவர் ஹைப் கிட் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா பையன் பங்கம் பண்ணுறான். நெவர் எக்ஸ்பெக்ட். ஸோ இப்போ கரண்ட்லி அந்த ஒரு கம்பேரிசன் மாதிரி பண்றது ஃபேர்னு நினைக்கிறியா? ஆடா குலர் வெர்சஸ் லமின் யமால். கூலர் ஆக்சுவலா இன்னும் டைம் இருக்கு ப்ரூவ் பண்றதுக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா யமால் ப்ரூவ் பண்ணிட்டான். இப்போ யூரோஸ்ல பார்த்தாலும் லைக் லாலிகா நான் ஆக்சுவலா ஃபாலோ பண்ணல அவ்வளோவா. பட் யூரோஸ்ல பங்கமா பண்ணிட்டான். ஆட்ரா குலர் ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 மேட்ச் யூரோஸ்ல நல்லா ஆடினது பார்த்தேன். அதுக்கப்புறம் பையன் ஆக்சுவலா லைட்டா வேனிஷ் ஆயிட்டான். Actually, last Euros Turkey were considered to be dark horses because of the and this guy they had his striker he was playing for Lille he was the top scorer. And the striker and other players like Leicester Kagler Soyuncu did well. So our defense then Turkey and the Europe level Turkish players top 5 leagues level Turkish players they were all playing okay fine. So first game I remember Italy versus Turkey, dark horses Italy were considered to be underdogs. But first game Italy beat Turkey 3-0 and suddenly okay Italy are the favorites one game la maarichu and subsequently Turkey were knocked out. So எனக்கு இந்த டோர்னமெண்ட்ல coming into the tournament with respect to Turkey எனக்கு பெரிய ஹோப்ஸ் இல்ல. சரி என்ன போன வாட்டி I thought Turkey had a better team to 2021 I don't know if it was because for the hype or the நிஜமாவே ஒரு pound for pound நீ கம்பேர் பண்ணனா பெட்டர் பிளேயர்ஸ் இருக்காங்களா அப்படிங்கிறது இட்ஸ் சப்ஜெக்டிவ். பட் எனக்கு பொறுத்த வரைக்கும் 2021 I thought Turkey had a better team, but 2024 they did well in terms of coming to the knockouts. So இந்த மாதிரி சில surprises were sprung. And we have to talk about Croatia also. Like consistently or last 2-3 competitions like Euros and World Cups they have been stand out. But in the vati them bowing out of the tournament in group stages itself was a huge surprise. So Arpati, what do you think, Srivatsan? Croatia, if you had followed Croatia எவ்வளவா இல்ல, மேபி பிகாஸ் ஆஃப் ஏஜிங் ஸ்குவாடா கூட இருக்கலாம். மேட்ச் இல்லை தெரியல ஃபாலோட் பிகாஸ் ஏன்னா அவங்களோட இதுக்கு அவ்வளோதான் பண்ண அவங்க கோல்டன் ஜென்ரேஷன்ன்றது அவங்க கோவச்சிச், மாட்ரிச், ப்ரோசோவிச் இன்னும் அவங்கெல்லாம் மேபி டயர்டா இருக்கலாம். இதுக்கப்புறம் நியூ பிரீட் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் வந்தாதான் மறுபடியும் அந்த மாதிரி ரிசல்டன்ஸ் பார்க்க முடியும் கொரேஷியால. ஏன்னா எவ்வளோ வாட்டி தான் மாட்ரிச்சை நம்ப முடியும், நம்பதான் தெரியும். பிகாஸ் ஏஜ் ஆயிடுச்சு. ஸோ அவர் டிக்டேட் பண்ணுவாங்க அப்படி ஸோ அதனால தெரில மேபி நெக்ஸ்ட் இதில் ஏதாவது நியூ பிளேயர்ஸ் வந்தால் தான் நெக்ஸ்ட். இல்லைன்னா அவங்க மறுபடியும் மேபி தே கேன் குவாலிஃபை ஃபார் த இந்த மாதிரி வேர்ல்டு கப்ஸோ யூரோஸோ. பட் நாக் அவுட்ஸ் கொஞ்சம் கஷ்டம். ஆக்சுவலா குரோஷியாவுக்கு அவங்க குரூப்ல 2 டீம்ஸ் தான் குவாலிஃபை ஆகுற மாதிரி ஒரு கிரைட்டீரியா இருந்தது. மற்ற குரூப் இல்ல ஆக்சுவலி அப்படி இல்ல. Once the group stages is done, which is a third best team அந்த மாதிரி தான் qualify. It's based on the goal difference and other things. It's not like I mean table A and B தவிர எல்லா டேபிளும் 3 teams actually அந்த seeding first I mean so it's based on the qualifiers. Exactly. Okay, the fine. pool where you have put அப்படினா நினைக்கிறேன். எனக்கு பெருசா like I didn't know about, but I think so that because நான் பாக்கும்போது first run tableல ரெண்டு டீம் தான் எடுத்தாங்க. அடுத்த வர டேபிள்ஸ்ல 3 டீம் எடுத்துட்டாங்க. Actually நம்ம அப்படி பாக்கும்போது இல்ல அப்படி பாக்கும்போது ஆர்டிகல்ல போடுறாங்க always third best team, அதாவது போட்டுட்டு whichever teams the third best team overall இப்போ நீ third place finish பண்ண டீம்ஸ்ல எதெல்லாம் third best team அதுல இருந்து the remaining spots கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி போடுறாங்க. So I thought it was like that only. And நீ சொல்லிட்டு இருந்த Croatiaல 2 teams. நீ சொல்ற மாதிரி இன்னொரு சொல்லலாம்னு இருந்தேன். Croatia had the
best golden generation than the better golden generation than the Belgium team. Belgium. It's The core like was better. I mean, even though Belgium had individually gifted players, Croatia ku irukanga, but you know they were always underrated. You know, Perisic was underrated. Modric, அவன் ரியல் மேட்ரிட்ல ப்ரூவ் பண்ணனால வந்துட்டான். கிராமரிச் செம இவன் ஸ்ட்ரைக்கர். அப்புறம் அந்த கோல்கி 2018 வேர்ல்ட் கப்ல கூட சுபேஷ் ஒருத்தர் இருந்தான், அவன் ரிட்டையர் ஆயிட்டான். அவனும் நல்ல பெர்ஃபார்மர் தான். இத்தனைக்கும் அவங்க இதுல எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்றான். ரக்கிட்டிக் அவன் லைக் எல்லாரும் அவன் எனக்கு பொறுத்த வரைக்கும் குரோவேஷியாவோட அந்த கோல்டன் ஜெனரேஷன் வந்து ஐ டோன்ட் நோ ஒன்ஸ் இன் அ வைலா இல்ல வருமா மறுபடியும் அப்படின்னு தெரியல. பட் இட் வாஸ் பெட்டர் தென் பெல்ஜியம். யூனோ பெல்ஜியம் வாஸ் அகைன் ரொம்ப, ஐ மீன் பிகாஸ் ஆஃப் தேர் இண்டிவிஜுவல் பிளேயர்ஸ் they expected them to perform much more. They could have done இங்கிலாந்தும் எனக்கு புரியவே இல்லை. லைக் அது எப்படி ஒரு டீம் வந்து இவ்வளோ ஒரு குவாலிட்டி வச்சுட்டு கடைசி வரைக்கும் போக மாட்டீங்க, ஜெல் ஆகாம. ஒரு பக்கத்துல எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கத்துல பார்க்கும்போது சரி என்னடா இது பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை இருந்துச்சு. அப்போ நீங்க சொல்லுங்க, what did you think was the reason? நம்ம 2016 அப்புறம் பார்ப்போம். 18 21 18ல செமிஃபைனல்ஸ், 21ல ஃபைனல்ஸ், தென் 22ல குவார்டர் ஃபைனல்ஸ், then again இந்த வாட்டி ஃபைனல்ஸ் again. So like it's like they are coming close but not so close yet. அந்த மாதிரி ஒரு இதுல தான் இருக்காங்க. அண்ட் தே ஆல்சோ ஹேவ் கேன் வந்து எல்லா சீசனும் பயங்கர ஃபார்ம்ல இருக்கான். ஆனா கரெக்டா வந்து ஏதோ ஒன்று இது மாதிரி போயிடும். இந்த வாட்டி வந்து ஜூட் பெலிங்ஹாம் வந்து நல்ல ஃபார்ம்ல இருந்தான். கார்வெண்டர் ஜூட் பெலிங்ஹாம் வந்து நல்ல ஃபார்ம்ல இருந்தான். ஆனா அவனும் வந்து ஒன்னும் பெருசா பண்ணல. சோ லைக் வாட் ஆர் யுவர் தாட்ஸ் ஆன் தட்? அதான் எல்லாருமே ஃபார்ம்ல தான் இருந்தாங்க. இந்த வாட்கின்ஸா இருக்கட்டும், அவங்களோட பெஞ்ச் கூட நல்ல ஃபார்ம்ல தான் இருந்தாங்க. ஆக்சுவலா இப்ப வாட்கின்ஸ், டோனி அண்ட் கேன் மாதிரி ஒரு ஃபார்வர்ட் லைன் வச்சு கூட இவங்க அவ்வளவு கோல் அடிக்கலன்றது தான் இது வேஸ்ட். அதே மாதிரி சான்ஸ் கிரியேட் பண்ணதுல ஃபார்டன், பெல்லிங்ஹாம் இந்த மாதிரி ஆளுங்க இருக்கும்போது கூட அவங்களால முடியல. மேபி அது வந்து சவுத்கேட்டோட என்னன்னு தெரியல, பட் மேபி ஒரு ஃபாஸ்ட் ரன்னர் அந்த டீம்ல இல்ல. அவங்க அப்படியே இந்த டிக்கெட்டாக பாஸ் பண்ணி அப்படியே கியூட் பாசஸ் எல்லாம் போய் அப்படியே ஒரு நல்ல அப்படி பண்ணலான்னு பார்த்தேன். ஆனா அது இங்கிலாண்டோட ஸ்டைலும் கிடையாது. அவங்க விங்கர்ஸ், ஒரு பேசி விங்கர்ஸ் வந்து இல்ல. கார்டன் வந்து ஏன் அவனை யூஸ் பண்ணணும்னு தெரியல ஆக்சுவலா. பிகாஸ் ராஷ்ஃபோர்ட் எடுத்துட்டு போல, ஏன்னா ஃபார்ம்ல இல்லைன்னு தெரியும். பட் இது மாதிரி ஒரு டோர்னமெண்ட்ல ஒரு ஃபிளாஷ் ஆஃப் பிரில்லியன்ஸ் வந்து அது ராஷ்ஃபோர்டால தான் முடியும். எனக்கு ரீலிஷும் இல்லை. உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பான்சிவ் ஒரு ரன்னர் இல்லாததுனால இவங்களால வேற ஸ்டைலுக்கும் மாற முடியல, வேற எதுவும் பண்ண முடியல. இருக்கிறத வச்சுட்டே தான் ஓட்ட முடியும். இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணனா கூட பரவாயில்ல ராஷ்ஃபோர்ட. இப்ப ராஷ்ஃபோர்ட, கிரீலிஷோ இல்ல கார்டனோ சப் பண்ணா கூட அவங்க வந்து மாத்தக்கூடிய ஸ்ட்ரென்த் அவங்க கிட்ட இருக்கு. பட் ஆனா இவங்க வந்து அந்த ஒரு ஹேண்டிகேப் மாதிரி பண்ணிட்டாங்க. சரி அவன் கிளப் ஃபார்ம்ல இல்ல, மேபி இங்கிலாந்துக்கும் ஒர்க் அவுட் ஆகாது, அந்த ரீசன் தான். இப்போ ஷா இன்ஜரி, ஷா எது கூட்டு போனாங்கன்னு பிப்ரவரில இருந்து ஆடவே இல்லை. ஸ்குவாட்ல இருக்கான். எனக்கு வேற லெஃப்ட் பேக்கே கிடையாதுன்னு தெரியல. இங்கிலாந்து நிறைய ஆடவே வைக்கல ஆக்சுவலா. பண்ண மேட்சஸ்லாம் சப்ஸ்டியூட்டா வந்தப்ப நல்லா தான் பண்ணான். என்னன்னா இவங்களுக்கு ரெப்புடேஷன், பிக் நேம்ஸ் ஃபர்ஸ்ட் இவங்க டிராப் பண்ண மாட்டாங்க. ஜோடே அந்த ஒரு ஓவர் கிக் அடிக்கலன்னா ஸ்டிங்கர் தான் டோர்னமெண்ட்ல. ஏதோ அந்த ஒரு இதுதான், அந்த ஒரு இதை வச்சுதான் அவன் பிஆர்ல ஓட்டிட்டு இருக்காங்க, வேற எதுவும் இல்லை. அதனால இவங்க பிக் நேம்ஸ் எப்ப டிராப் பண்ணி ஒரு டீம் ஆடுறாங்களோ அப்பதான். அது எந்த ஜெனரேஷனையும் நடக்காது இங்கிலாந்துல, அது அப்படியே சொல்லிட்டே இருக்காங்க. அப்போ இத பத்தி பேசும்போது எனக்கு ஒரு தாட், லைக் இப்போ யூசுவலி தேர் இஸ் a saying that defense wins the tournaments அப்படின்னு சொல்லிட்டு, attack wins your games, defense wins the tournaments. இப்போ சவுத்கேட் போடுற மெஜாரிட்டி ஆஃப் த கேம்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 4 to 5 டிஃபெண்டர்ஸ், ஒரு 2 ஹோல்டிங் மிட்ஃபீல்டர், 4 டிஃபெண்டர்ஸ் 2 ஹோல்டிங் மிட்ஃபீல்டர்ஸ். நம்ம 2021ல வந்து we had Jordan Henderson, Declan Rice play the pivot with ஒரு 3 central defenders இருக்கும். Stones, Maguire and Walker will be playing as the ஒரு defender மாதிரி, I like in the center role. So அந்த மாதிரி நம்ம பார்த்திருக்கோம். And then you have a Trippier at the left back which is out of position. அது வந்து பட் இந்த மாதிரி ஒரு டிஃபென்சிவ் அப்ரோச் எடுத்து is progressing. But what is that key factor they are missing when it comes to that ஒரு clutch moment? இப்போ
ஒரு இந்தியன் கிரிக்கெட் டீம் பண்ற ஒரு வேலையை வந்து அவங்க இன்டர்நேஷனல்ல பண்ணி, பிகாஸ் யூஸ்வலி தீஸ் ஆர் த திங் தட் நீ எவ்வளவு நல்ல ஒரு ஸ்டாக்ட் டீம் வச்சிருந்தாலுமே இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து they go and fumble in the right moment, last moment. So England also do the same thing. But what is it that அந்த ஒரு crunch situationல இப்போ ஒரு கேன் வந்து penalty miss பண்றது, Rashford usually they fumble in the penalties or something related to the penalties. So what is that the reason that do you think the last minute வரைக்கும் போயிட்டு RCB போடுங்க, இந்தியன் கிரிக்கெட் டீம் போடுங்க, RCB போடுங்க, RCB ஓகே இல்ல இந்தியன் கிரிக்கெட் டீம் அட்லீஸ்ட் ஜெயிச்சிட்டாங்க கடைசியா. விஜய் ஓகே ஃபைன். இட்ஸ் நெவர் கமிங் ஹோம். ஆமா. சோ அந்த பாயிண்ட் இஸ் தி ஸ்டார்ஸ். ஸ்டார்ஸோட பாயிண்ட் தான் நீங்க இப்போ நான் என்ன சொல்றேன், ஸ்பெயின் வந்து they shifted from their natural play like which is passes and to அவங்க அட்டாக்ல கொஞ்சம் மாத்திட்டாங்க. என்ன லமீன் அண்ட் நிக்கோ ஆமா டிரான்சிஷன்ஸ்ல கொஞ்சம் கொண்டு வந்துட்டாங்க. see you have to adapt to some situation. இன்னொன்னு அவர் சொன்ன மாதிரி தான், முன்னாடி வந்து இந்த ஃபாஸ்ட் ரன்னர்ஸ் இருந்தாங்க. யாரு எய்தர் அந்த சைடுல வந்து ஸ்டெர்லிங்கும் ராஷ்வோர்டும் இருந்தாங்க, சாங்கோவும் இருந்தான். ஸோ அந்த ஒரு அவனும் ஃபாஸ்ட் ரன்னர் தான் லைக் கம்பேரிட்டிவ்லி. கிரீலிஷ் கூட நல்ல ஒரு ட்ரிப்ளர் தான் இன்ஃபேக்ட், நல்ல அவனும். ஸோ இதுல வந்து ஒரு ஸ்டாக்னன்டான மாதிரி ஆச்சு. இப்போ ஜூட் வந்து he can't take on like one on one வந்து அவனால பண்ண முடியாது, பிகாஸ் he ain't developed for that. அவன் வந்து he can come at right positions, right அந்த பாக்ஸுக்குள்ள, பட் ஒரு கேம் டிக்டேட் பண்ணிட்டு எக்ஸாக்ட்லி. ஸோ கேம் ஒரு இப்போ இங்கிலாந்து விளையாடுற டீம் ஜெயிச்சிட்டாங்க, பட் அட் வாட் காஸ்ட்? ஒரு மாதிரி சாட்டிஸ்பாக்சனே இல்லாத மாதிரி. இப்போ ஸ்பெயின் விளையாண்டாங்கன்னா ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கு, நல்லா விளையாண்டாங்க. ஆனா இங்கிலாந்து விளையாடும் போது ஏன் அந்த இப்போ வேர்ல்டு கப்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க இங்கிலாந்து அந்த செமிஃபைனல்ஸ் வரைக்கும். அது வந்து ஐ மீன் பெல்லிங்கம் கோல் அடிச்சான் அந்த ஓப்பனிங் ஸ்டேஜஸ்ல, அந்த டபுள் பிவட் வச்சு நல்லா இருந்துச்சு உண்மையில. ஸோ நான் என்ன நினைச்சேன், சரி இங்கிலாந்து ஸ்டில் செமிஃபைனல்ஸ் வந்திருக்காங்க, they lost to France. France is a very very good team. So of course like it's tough again. I thought like Euroல வந்து given the hype, given the form of the players, I thought they'll somehow gel, because அவங்க வந்து இத்தனை நாளா வந்து ஒரு ஆப்வியஸா யார் எங்க எப்படி இருக்காங்கன்னு தெரியும், கனெக்டட்ல தான் இருப்பாங்க. ஸோ ஆப்வியஸா they could have அந்த ஒரு கெமிஸ்ட்ரி இருந்திருக்கும்னு நினைச்சேன். பட் இட் வாஸ் கம்ப்ளீட்லி ஆப்போசிட், வெரி ஆப்போசிட். ஸோ என்னதான் மேனேஜர் ஒரு ஃபால்ட் இருந்தாலும் உனக்கு ஒரு உன்னோட இண்டிவிஜுவல் குவாலிட்டிங்கிற ஒரு இதுல வந்து நீங்க வந்து ஒரு கெமிஸ்ட்ரி கூட இருக்காதா, உனக்கு ஐடியா இருக்காதா, ஒரு ஐக்கியம் இருக்காதா, அந்த எப்படி பண்ணும், ஏன் இவ்வளவு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுறேனே புரியவே இல்லை. நம்மளே சொல்லலாம், நீங்க தான் விளையாண்டுருக்கீங்களா அப்படி இப்படின்னு பேசலாம், பட் அந்த பாயிண்ட் நீ தான் விளையாடுற, நாங்க தான் உன்னை பாக்குறோம். ஸோ உனக்கே தெரியலன்னா என்ன, அதுதான் ஒரு வருத்தமா இருக்கு வழியா, லைக் என்ன பண்றது அப்படின்னு தான் போயிட்டு இருக்கோம். ஸ்ரீவத்சனுக்கு நீங்க இல்ல அதான் இப்போ அவங்க சொன்ன மாதிரி, இப்ப நான் சொன்ன இப்ப ஜூட் பெல்லிங்கமோ இல்ல யாரா இருந்தாலுமே வந்து அவங்க இமேஜுக்கு தான் எல்லாருமே கேர் பண்ணும். இங்கிலாந்து பிளேயர்ஸ்னு எடுத்தாலே அவங்க டோர்னமெண்ட்ல ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ, நம்ம நல்ல பேரோட வெளில போயிடணும், நாளைக்கு நம்மள யாரும் எதுவும் சொல்லக்கூடாது, ட்ரோல் பண்ணக்கூடாதுன்ற மாதிரிதான் அவங்க விளையாடுவாங்க. ஒரு ஃபிளாம்போயண்டா இங்கிலீஷ் சைடு நீங்க பாத்துருக்கவே முடியாது, என்னதான் கோலிங் ஜென்ரேஷனா இருந்தாலும். சும்மா அடிச்சு நவுத்தி ஒரு 4-0 5-0 அப்படியே சூப்பரா இருந்ததுன்ற மாதிரி எந்த ஜென்ரேஷனும் ஆனதே கிடையாது. ஆனா பிளேயர்ஸ் இருக்காங்க அந்த மாதிரி ஆட, பட் தே ஓன்ட். அது ஏன்னா இவங்களோட மென்டாலிட்டி, பிளேயர்ஸோட மென்டாலிட்டியும் அதுல ஒண்ணு இருக்கு. நம்ம சும்மாவே யூரோஸ் இல்ல வேர்ல்ட் கப் முடிச்சு அங்க போனா பூ பண்ணுவாங்க ஸ்டேடியம்ல, நீ பால் டச் பண்ணாலே பூ பண்றது எல்லாம். ஆக்சுவலி இட் ஹேப்பன் டு ரொனால்டோல 2006ல he got booed because Rooney got the red card. ஆமா அதெல்லாம் வந்து, பட் அகைன் there is different mentality. typical English fans. ஆமா அதான், அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம வந்து ஒரு இன்சிடென்ட் வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒரு பிரீமியர் லீக் கேம் வருது. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் சம் டிரான்ஸ்ஃபர் இஸ் ஹேப்பனிங்னா, இப்போ ஆர்சனல் செல்சி டிரான்ஸ்ஃபர் ஆச்சு, ஆஷ்லி கோல் வென்ட் டு செல்சி. அந்த டைம்ல வந்து the fans used to say that Arsenal Chelsea match வருது, Chelsea are playing in Highbury or Emirates. கண்ணை மூடிட்டு மேட்ச் பார்த்துட்டு பூ சத்தம் கேட்டதுனாலே ஓகே ஆஷ்லி கோல் இஸ் ஹேவிங் த பால் இன் ஹிஸ் ஃபீட் அப்படிங்கறத நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு they are very much so much ingrained with those the club culture. ஃபேன்ஸ் இருக்கிற பேஷன் கூட பிளேயர்ஸ் இல்ல, அவ்வளவுதான். ஆமா அவங்க ஏதாவது ஒண்ணு இருக்கணும்னா கூட யா. ஸோ நான் ஒண்ணு கணிக்க பண்ணுங்க. இல்ல சொல்லுங்க பாயிண்ட் பண்ணி. இல்ல பையன் வந்து அவன் பேசுறேன்.
நீங்க கண்டினியூ பண்ணுங்க, அவன் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அவர் ஜாயின் பண்றாரு. ஓகே ஓகே ஷூர். ஸோ இது ராகேஷ் அப்படியே வந்து இந்த யூரோஸ்ல who do you think was the best player like overall or நீ பார்த்த கேம்ஸ்ல or it might be anything? பார்த்த கேம்ஸ்ல ஆக்சுவலா லமீன் யமால் வாஸ் பீஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணான். அது தவிர்த்து இப்போ லமீன் யமாலே இன்க்ளூட் பண்ண வேணாம் அப்படின்னா மைனு சொல்லுவேன், டேனி ஆல்மோ சொல்லுவேன். ஓகே, டேனி ஆல்மோ ரொம்ப அவங்க பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அண்டர்ரேட்டடா இருந்துச்சு. இப்போ யமால் இருக்கனால எல்லாரும் யமால் இல்ல வில்லியம்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா டேனி ஆல்மோ பத்தி யாருமே பேசுறது இல்லை. அவன் க்ரூஷியல் டைம்ஸ்ல வந்து க்ரூஷியல் பாசஸ் பண்ணியிருக்காங்க, நல்லா ஆடி இருக்கான். அதே மாதிரி ஜாவி சிமன்ஸ் நெதர்லாண்ட்ஸ் குவாலிஃபை ஆகிறதுக்கு அவனும் ஒரு ரீசன் சொல்லலாம். அவனுங்க எப்படி இருந்தாலும் முக்கியம் தான் ஆண்டானுங்க நெதர்லாண்ட்ஸ் அந்த குரூப்ல. பட் ஸ்டில் அந்த தேர்ட் பிளேஸ் கிரைட்டீரியா இல்லைன்னா டச் டீம் கூட வந்திருக்காது. ஆஸ்திரியாவும் இதுவும். சோ கார்வேந்தர், உனக்கு லமீன் யமால் போக who else? இல்ல, எனக்கு இந்த லமீன் பெஸ்ட் பிளேயர் யாரு கிட்ட லமீன் யமால் மட்டும் சொல்ல மாட்டேன். எனக்கு இந்த வாட்டி யூரோல எல்லாரும் ஐ மீன் கம்பைண்டா கலெக்டிவா விளையாண்ட மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. லைக் ஸ்டாண்ட் அவுட்டா யாரும் இல்லை. லைக் லாஸ்ட் டைம் வந்து கேஎஸ்ஆர் நல்லா விளையாடுன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் யாரு பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் வாங்கினா? கோல்கி இட்டாலியன் கோல்கி அவன் தானே வாங்கினா. இந்த வாட்டி யாரும் எனக்கு அந்த லைக் ஒரு தனியா பெர்ஃபார்ம் பண்ணல. எல்லாரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதான் இருந்துச்சு. யாருக்கு கொடுக்கறதுனே தெரியல. அந்த மாதிரி தான் பண்ணுவோம். இப்ப ஆல்மோ நல்லா பண்ணான், வில்லியம்ஸ் நல்லா பண்ணான், யமால் நல்லா பண்ணான். இந்த 3 பேர் ஸ்பெயின்ல. ராட்ரியோ க்ரூஷியல் இந்த இது. ஏன்னா அந்த மிட்ஃபீல்ட் இல்லைன்னா அவ்வளவுதான் முடிஞ்சு. இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா ராட்ரி இல்லைனாலும் கூட ஜூபிமெண்டி ராட்ரியோட பிளேஸை ஃபில் பண்ண அந்த ஹாஃப் டைம்ல. தட் வாஸ் டேம் கிரேட். ஜூபிமெண்டி வாஸ் ஆல்வேஸ் தேர். பட் யூனோ அப்போ அது 3 பேரு. இங்கிலாந்துல விட்டுருங்க, நான் சொல்லல. இங்கிலாந்துல விட்டுருங்க. அப்புறம் லைக் எல்லா டீம்லயும் நல்லா பெர்ஃபார்ம், அதான் ஈக்குவலா நல்லா பண்ணாங்க. ஸோ இட் வாஸ் ஐ குடன்ட் டிசைட் ஆக்சுவலி. இட் வாஸ் குட். யூரோ ஆஸ் a whole was good. அவ்வளவுதான். ஆனா நான் கொடுக்கறதுனா நான் வந்து யமாலுக்கு கொடுப்பேன். தட்ஸ் கைண்ட் ஆஃப் ஃபேவரட். பட் இட் வாஸ் குட். ஈக்குவல் இன் எவ்ரிவன் பெர்ஃபார்ம் வெல். எனக்கு வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் டிசப்பாயின்ட்மென்ட்னா ஐ வுட் சே எம்பாப்பே ஃபர்ஸ்ட். லைக் நான் வந்து ஒரு பிக்கர் ஸ்டேஜ் வந்து வேர்ல்ட் கப்ல போட்ட பெர்ஃபார்மன்ஸோ இல்ல பிஎஸ்ஜி முடிச்சுட்டு இப்போ ஒரு ரியல் மேட்ரிட்டுக்கு வரான் அப்படின்றப்போ ஐ வாஸ் திங்கிங் இன்னும் கொஞ்சம் ஒரு ஒன் அப் பண்ணுவான், ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து பண்ணுவான். இப்போ பிரான்ஸ் வந்து டில் செமிஃபைனல் they didn't score a open play goal. தென் அவன் வந்து டேய் எங்கடா இருக்க அப்படின்ற மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று போட்டான். அண்ட் அது வந்து இட் வாஸ் ஷாக்கிங் டு பி ஹானஸ்ட். ஏன்னா இட்ஸ் லைக் வாட் இஸ் 26 ஆல்ரெடி. நான் இஸ் a குட் பிளேயர். எஸ் ஒரு என்ன சொல்றது, ஒரு எல்லா விதத்துலயுமே வந்து ஒரு நல்ல பிளேயர். பட் அது எம்பாப்பே மாதிரி ஒரு பிக் நேம் வந்து கம்மிங் அண்ட் டிசப்பாயிண்டிங் வந்து வாஸ் வெரி ஷாக்கிங் ஃபார் மீ பிரான்ஸ்ல. பட் அகைன் இங்கிலாந்து ஆல்சோ ஐ எக்ஸ்பெக்டட் சிமிலர் திங்ஸ் ஃப்ரம் ஹாரி கேன் ஆல்சோ. கேன் ஏன்னா வேர்ல்ட் கப்ல 2018 வேர்ல்ட் கப் டாப் ஸ்கோரர், 21 அண்ட் 22 அந்த டோர்னமெண்ட்ஸ்ல வாஸ் ஓகே, வாஸ் குட். பட் எனக்கு வந்து அகைன் இஸ் கேப்டன், இஸ் 30 year old. அவன் வந்து ஒரு என்னதான் நீ வந்து டீமுக்காக இது பண்ணாலுமே ஒரு இண்டிவிஜுவலா நம்ம வந்து ஒரு டோர்னமெண்ட் ஜெயிக்கணும், ட்ராஃபி ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு வெறியோ ஒரு பேஷன் இருக்கு. ஆனா இவங்க விளையாடின எதுலயுமே பார்த்தா அந்த மாதிரி தெரியல. ஸோ இது 2 தான் ஐல் சே மேஜர் டிசப்பாயின்மெண்ட் ஃபார் மீ இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒரு அட்டாக்கிங் பிளேயர், ஒரு பிக் நேம் வந்து நாட் ஷோயிங் அப் ஃபார் த பிக் ஸ்டேஜஸ் அப்படின்னா. அண்ட் மற்றது வந்து எனக்கு வேற எந்த பிளேயரும் டக்குனு டாப் ஆஃப் த மைண்ட் எனக்கு வரல. ஸோ உங்களுக்கு anyone can start. நீங்க சொன்ன மாதிரி எம்பாப்பே தான். பிகாஸ் இன்ஜுரின்றவனா மாஸ்க் போட்டு மறைச்சிக்கலாமோ குறைஞ்ச போச்சு, அது வரணும். பட் அப்படியே இருந்தாலும் ஒரு சான்ஸ் ஒரு இது கூட கிரியேட் பண்ண முடியாத ஒரு டீம் கிடையாது. ஏன்னா பிரான்ஸ் வந்து எப்பயுமே ஒரு நல்ல டீம் தான். ஆனா அவங்க ஏஎம்டி ஆனாங்கன்னு தெரியல. பிளஸ் எம்பாப்பே கம்ப்ளீட்லி லாஸ்ட். ஒரு ரன் இன்ஸும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஒரு கேமை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவே இல்லை, இன்க்ளூடிங் ஆண்டனி கிரீஸ்மன் கூட. கிரீஸ்மன்னாலையும் முடியல அது. இல்லைன்னா என்ன ஆச்சு அப்படின்னு தெரியல. பிகாஸ்
எப்பயுமே பாத்தீங்கன்னா மேன் ஆஃப் த மேட்ச் கான்டே வாங்குறாங்கன்னா அப்ப அந்த டீம்ல எப்படி இருந்திருக்கும்? கான்டே ஒன்றும் பொது சொல்றதுக்கு இல்ல, பட் அந்த டீம்ல கான்டே வாங்குறதுக்கு அவசியம் இல்லை. Actually, very stark difference from 2022 World Cup. 22ல எம்பாப்பே வாஸ் ஸ்டாண்ட் அவுட். கிரீஸ்மேன் வந்து இன்னும் பயங்கரமா பண்ணான், எஸ்பெஷலி அந்த இங்கிலாந்தோட குவார்டர் ஃபைனல்ஸ்ல. அண்ட் ஆல்சோ ஓவரால் டிஃபென்ஸ், சான்ஸ் கிரியேஷன், அட்டாக் எல்லாமே வாஸ் தேர். இட் வாஸ் லைக் அந்த ஒரு த்ராட்டல் மாதிரி, ஒரு என்ன சொல்றது, அது ஃபுல் கம்ப்ளீட் ப்ளே டிக்டேட் பண்ண அட்டாக்ல அவன் தான். ஃபைனல் கிரீஸ்மேன், ஐ மீன் எம்பாப்பேவோட கிரீஸ்மேனை தான் வந்து அர்ஜென்டினா ஃபோக்கஸ் பண்ணாங்க. இன்னும் ரொட்ரிகோ டிபாலும் இது வந்து கிரீஸ்மேனுக்கு ஸ்பேஸ் கொடுத்தா முடிஞ்சு. அப்படியும் வந்து எம்பாப்பே கடைசியில பயப்படுத்திருக்கான். ஸோ தட் கைண்ட் ஆஃப் பிளேயர் வாஸ் கிரீஸ்மேன். ஸோ லைக் மை டிசப்பாயின்மெண்ட் வாஸ் ஃபில் ஃபோடன். I expected a lot from him. I don't know what happened to him. Like அது வந்து ஒரு black magic போட்ட மாதிரி ஆயிட்டான். ஆக்சுவலி நிறைய பேர் சொல்லிருந்தாங்க அவுட் சைட் ஆஃப் பெப் சிஸ்டம் வந்து அவன் ஒன்றும் பெருசா இஸ் நாட் ப்ரூவன் எனிதிங் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அகைன் அவனை வந்து அகாமடேட் பண்றதுக்காக ஃபியூ பிளேயர்ஸ் ஆர் பிளேயிங் அவுட் ஆஃப் பொசிஷன் லைக் சாக்கா அண்ட் ஜூட் பெல்லிங்ஹாம் எஸ்பெஷலி. அதையும் தாண்டியுமே he was not able to put that impact. But is எம்பாப்பே ஆர் ஹாரி கேனோட கம்பேர் பண்ணும்போது ஸ்டில் யங். இஸ் வாட் இஸ் செகண்ட் ஆர் தி தேர்ட் டோர்னமெண்ட். ஸோ வில் ஓகே we can waive off those. But I'll accept, okay, Foden, for all the achievement that he did last season, he should have done better. The guy was fabulous in under 17 World Cup which was held in India. அது அந்த டைம்ல Foden பாத்தீங்கன்னா அவன் மனுஷனே இல்ல. லைக் அவன் லிட்டரலா என்னடா லைக் ஒரு யங் மெஸ்ஸி அப்படி இப்படின்லாம் பேசுறாங்க. இங்கிலாந்து மெஸ்ஸி, இங்கிலீஷ் மெஸ்ஸி அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அது வந்து எல்லாத்துக்கும் இருக்கு. ஸ்டாக் போர்ட் இனியஸ்டா அவன். another guy, Yorkshire Pirlo, அவன் வந்து Calvin Phillips is a இது வந்து ஆமா. அப்புறம் லண்டன் கட்டூஸ் இல்ல லண்டன் கட்டூஸ் வந்து கெலரா கார்னர் கெலர் ஒரு டோர்னமெண்ட் இல்ல ஒரு சீசன் இல்ல அட்லீஸ்ட் ஒரு மேட்ச் கன்ஃபார்ம்னால இந்தியன்ஸ் மாதிரி ஹைப் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி அதுவும் பிரைஸ் வேற எங்கேயும் இன்க்ரீஸ் ஆயிருது அவனுக்கு ஒரு டோர்னமெண்ட் முடிஞ்சாங்க. ஆனா அவங்க இங்கிலாந்து வேற எங்கேயும் போக மாட்டாங்க. பெரிய கிளப்புக்குள்ளேயே இப்போ டிரான்ஸ்ஃபர்ஸ் கம்மி ஆயிடுச்சு. லைக் சே when was the last time ஒரு பிக் பிளேயர், ஒரு இங்கிலாந்து born பிளேயர் வந்து மூவ் ஃப்ரம் any of the top 6 teams? இப்போ last season Chelsea to Man United Mason Mount. ஆனா என்ன எதுக்கு அது சொல்லு. ஆனா when England player English teams வந்து வெளியில அதாவது அவுட் ஆஃப் பிஎல் வாங்கினா அல்டிமேட் ரேட்டுக்கு வாங்குறது 30 million 40 million கூட தாண்டாது. வேரியபிள்ஸ் பிளஸ் போட்டா 35 plus 5 million வேரியபிள்ஸ். ஏய் கொஞ்சமாச்சும் எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்குங்கடா உங்க ஆளுங்க. நல்லா இன்ஃபேக்ட் நிறைய பிளேயர்ஸ் அப்படிதான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ரோட்ரி எங்க இருந்து வந்தான்? அத்லெட்டிகோ மேட்ரிட்ல இருந்து வந்தான். எவ்வளவு பேர் வந்து அப்படி பெர்ஃபார்ம். ஆனா அந்த வேல்யூவே கரெக்டா. I just want the values to be like fine. ரோட்ரி 70 million. 70 million points. 70 தான் இல்ல லைக் I'm not saying Rodri as an example, but சொல்றேன் நிறைய பேச வந்து ஒரு அடிமட்ட ரேட் எதுக்கு வாங்குறாங்க. லைக் they are much more worth ன்னு நான் சொல்றேன். தெரியல இங்கிலீஷ் அகைன் இங்கிலாந்து சப்போஸ் அந்த 70 million கொடுத்து வாங்கினாலுமே அவங்க ஒர்த் தான். இவங்களுக்கு 70 கொடுக்கறதோட எக்ஸாக்ட். நீங்க காஷ்மீரோ போய் 70 கொடுத்ததெல்லாம் நெஞ்சு அப்படியே வெடிச்சிருச்சா. ரியல் மேட்ரிட் செமையா பண்ணானுங்கடா. kind of panic buy ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா சிடிஎம் மார்க்கெட் அப்படி இல்ல. இங்க வந்து 80 கொடுத்து யாரு ஷோமனிய கொடுத்து அப்படியே 70 இங்க ஒரு 10 மில்லியன் இது அவ்வளவுதான். அவனுக்கு பிரச்சனை இல்ல. ஃப்ரெஷ்ஷா ஒரு ஆள் கிடைச்சான். அவன் 2 வருஷத்துக்கு அவன் வந்து பண்ண வேண்டியது பண்ணிட்டான். நல்லா தான் பண்ணான். கஷ்மீர் யுனைடெட் தான் தேல் பத்ரி சிங் மாதிரி. அவனை கூப்பிடுங்க எங்கடா நம்ம தேல் பத்ரி சிங்னா வந்துருவாங்க. நிறைய காசு கொடுத்து ஆகிரும். வரானே அப்படிதாங்க. வரானே உங்களுக்கு தெரியும் ரியல் மேட்ரிட் பிளேயர்ஸோட பீக் போகுதுன்னு தெரிஞ்சிடும். ஸோ அதனால கரெக்டா வித்துருவாங்க. யுனைடெட் வந்து எக்ஸ்ட்ரா காசு கொடுத்துருவாங்க. இல்ல இப்ப யுனைடெட் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. இனியாஸ் வந்துருச்சு. இப்ப வந்து யங் பிளேயர்ஸ் வந்து கடைசி காலத்து கான்ட்ராக்ட்ல இருந்து அப்படி வாங்குவாங்க. அது எனக்கு புரியவும் இல்லை எதுக்கு இப்படி அதை பண்றாங்க.
சரி பட் கமிங் பேக் டு யூரோஸ் அகைன். ம் சொல்லு. இல்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க அந்த அதான் கண்டினியூ நான் ஆக்சுவலா பண்றோம். என்னோட டிசப்பாயிண்டட் பிளேயரை சொல்ல நீங்க சொல்லுங்க. லுக்காக்கு லுக்காக்குவா? சொல்லணும். எவ்வளவு சான்ஸ் வேஸ்ட் பண்ணான். அவனாலதான் நான் பெல்ஜியம் தோத்தாங்கன்னு சொல்லுவேன். ஆனா நீ வந்து பெரிய எக்ஸ்பெக்டேஷன் சொல்லணும் வச்சு அவசியமே அவன் இல்லை. டிசப்பாயிண்ட் பண்ணானா? நான் சொன்னது ஆமா நான் எம்பாப்பே, ஹாரி வச்சிருந்தேன். கேன் மேல. ஓகே நான் லுக்காக்கு மேல வச்சிருந்தேன். ஏன்னா ஆ அவன் வந்து நிறைய இப்போ எப்படி சொல்றது மிஸ் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு சரி பையன் இதுலயாவது ஸ்டாண்டர்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ம் ஏன்னா ஒரு டாப் ஸ்ட்ரைக்கர் ம் எக்ஸ் யுனைடெட் பிளேயர் அது வேற ஒரு ரீசன். ம் ஸோ பெர்ஃபார்ம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு அதுவும் சீனியர் பிளேயர் வேற டீம்ல. இதுதான் அவன் ம் லாஸ்ட் யூரோஸா கூட இருக்கலாம். இதுக்கு மேல அவனை கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ இதான் பண்ணுவான்னு பார்த்தா பையன் ராக்கெட் அடிச்சிட்டு இருக்கான். எவ்வளவு சான்ஸ் அவன் அந்த போன வாட்டியோட மிஸ் பண்றது ரொம்ப மட்டமா மிஸ் பண்றாங்க. குரோஷியா கேம் இந்த வேர்ல்ட் கப்லயே தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் 2023 ஃபைனல்ஸ் சிட்டியோட அது ரெண்டுமே வந்து லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் பெரிய பிளாக். ஆஃப்டர் தட் செல்சி இன்டர்வியூ அவனோட எவ்வளோ ஒரு பிளாக் மார்க் மாதிரியோ அதே மாதிரி இது வந்து அவனுக்கு. ஸோ இட்ஸ் அண்டர்ஸ்டாண்டபிள். லுக்காக்கு வந்து ஆஃப்டர் எவர்டன் தெரிஞ்சு இடன் டூ தட் வெல் இன் யுனைடெட். அதுக்கப்புறம் இன்டர் போயிட்டு செமையா பண்ணான். சரி ஓகே செட் ஆயிட்டான். ஏன்னா ஐ திங்க் 30-35 கோல்ஸ் வந்து ஆஃப்டர் லாங் டைம் அவங்களுக்கு ஒரு சீசன்ல அடிச்சது வந்து லுக்காக்கு தான். ஸோ ஐ தாட் ஓகே திருப்பி பார்த்தா அடுத்த சீசனே இங்கே வந்து உட்காந்துச்சு செல்சியில என்னவோ கெரியர். அவன் இந்த மொராட்டாலாம் வந்து எந்த கிளப்பா மாறுறானுங்களே தவிர ஒரு ஒரு இதுவே இல்லை, ஒரு லெகசி கிரியேட் பண்ற அந்த மாதிரி இல்லடா எதுவுமே. மொராட்டா வந்து என்னதான் கிளப் மூவ் ஆனாலும் ஹீஸ் an underrated ஸ்ட்ரைக்கர். அவன் I செமையா agree. பெர்ஃபார்ம் பண்ண வேண்டிய இடத்துல பெர்ஃபார்ம் I பண்ணுவான். லுக்காக்கு பண்ண rate மாட்டான். I rate அவன் பேச Morata. மாட்டான் அதிகமா. அவன் அதிகமா ஆமா. பேச மாட்டான். ம், சில பேர் ஆமா. அதிகமா பேசியே சாவுறாங்க. லிட்டரலா சொல்றேன். லைக் எனக்கு கேட்டா லுக்காக்கு ஐ மீன் செல்சில கொஞ்சம் பேசாம இருந்திருந்தானா he could have done. I mean I personally thought he could have done stuff. But I don't know what is the curse behind like the nine. நம்ம வருண் ப்ரோ கிட்டயும் பரத்ரீஷ் ப்ரோ கிட்டயும் தான் கேட்கணும். அது என்னங்க நயன்னால என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு கேட்கணும். ஆமா. நம்மளுக்கு 7 மாதிரி எங்களுக்கு 7 மாதிரி எங்க கிட்ட போனா இன்ஜர் ஆயிட்டா. அதுல புதுசா வந்தா 7 கொடுத்தாங்க இன்ஜர் ஆயிட்டா. நல்ல வேலை கார்னாச்சோக்கு போல இது 7. இல்ல யாரோ ஒருத்தவங்க பிரேக் பண்ணும்ல. அது என்ன சும்மா இருந்துட்டே இருக்க கடைசி இருக்கும். someone has to break it. அதான் ரொனால்டோ பிரேக் பண்ண வந்தா அவனே பிரேக் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. So I think we have covered all the important topics in Europe. அப்படியே நம்ம வந்து நெக்ஸ்ட் டாபிக் போயிடும், which is Ballon d'Or. அண்ட் Ballon d'Orல வந்து இம்பார்ட்டண்டா நான் பேச வந்தது வந்து யாரு டிசர்விங் அன்டிசர்விங் தாண்டி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வில் பி வாட் ஆர் யுவர் டாப் 3 Ballon d'Or rankings. லைக் நீங்க பார்த்த இந்த சீசனோ ஆர் பேஸ்ட் ஆன் ஒரு பாப்புலர் ஒப்பீனியன் வச்சு கூட நீங்க சொல்லலாம். ஆர் யூ கேன் ஆல்சோ கிவ் யுவர் அன்பாப்புலர் ஒப்பீனியன். வி ஒன்ட் மைண்ட். ஸோ இதுல வந்து ஐ ஸ்டார்ட் வித் ஸ்ரீவத்சன். யுவர் டாப் 3 Ballon d'Or picks. இது ராட்ரி, வினிசியஸ் அண்ட் பெல்லிங்ஹாம். ராட்ரி வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ஃபேக்டர். அப்ப ஸ்பெயினா இருந்தாலும் சரி, மேன் சிட்டியா இருந்தாலும் சரி, ஒரு இம்பார்ட்டன்டான கீ பிளேயர் வந்து ராட்ரி தான். பட் மைனஸ்லயும் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா போன வருஷம் ஜெயிக்க வேண்டியது, இந்த ஜெயிக்கல. அதனால பிளஸ் அந்த ஜெயிக்கனாலும் அவன் கன்சிஸ்டன்சி குறையல. கிளப்புக்கா இருந்தாலும் சரி, கண்ட்ரிக்கா இருந்தாலும் சரி. இந்த வாட்டி ஜெயிக்க வேண்டியதா 2023ல. இல்ல ட்ரிபிள் அதான் மெஸ்ஸி எல்லாம் இருக்கும்போது எப்படி ஜெயிக்கலனா கூட ஹாலண்டா ஜெயிச்சிருக்கணும் சொல்றேன். அட்லீஸ்ட் இட் ஷுட் பி இன் தி டாப் 3 கண்டென்ஷன்ஸ். அப்படி இந்த வருஷம் ஒன்றும் பெருசா யாருமே யூரோப்ல இருந்து யாரும் போன்லாம் இல்லை. அந்த கிளப்புக்காக வினிசியஸ், பெல்லிங்ஹாம் கூட பிஆர் தான் நினைக்கிறேன். அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சீசன் கான்ட்ரிபியூஷன் ஓகே. பட் இந்த வாட்டி எவனும் இது பண்ணல. ஒரு நல்லா சொல்லிக்கிற மாதிரி இல்லை. அதுல இன்ட்ரெஸ்டிங்காக இல்லப்பா டேலண்ட் யார் இந்த வாட்டி. ஸோ யார் ஜெயிச்சாலும் ஒன்றும் சுவாரஸ்யம் இருக்க போகுது. ஆனா இஸ் இட் மோர் ஆஃப் a PR award than ஒரு இண்டிவிஜுவலோட எபிலிட்டியோ ரேட் பண்றதை தாண்டி ஒரு குட் PR யார் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு அந்த கிளப்போ ஆர் த பர்டிகுலர் பிளேயர் அது பொறுத்து வருது நீங்க நினைக்கிறீங்களா? Do you still think it's given based on or okay he really had a good season so he deserved? But again அது what metrics?
இல்ல அவங்க எப்படி கொடுத்தாலுமே ஏன் இந்த மாதிரி யோசிக்கிறதுன்னா ஒரு 2-3 சம்டைம்ஸ் ஒரு 4 சீசன் ஒண்ணு வேணா 5ஆவது சீசன் யாருக்கா மெஸ்ஸி கொடுக்கணும். அந்த மெஸ்ஸிக்கு தான் குறை சொல்லல. பட் டைம் இன்னொரு பிளேயர் வந்து டிசர்விங்கா இருந்தாங்க. அப்ப பிஆர் பிளே பண்ணிச்சு. ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு தடை நடுவில் ஒரு நடக்கும்போது வந்துதான் ஒரு இது வருது, டவுட். சரி இது என்ன ரிக்டு மாதிரி இருக்கு, எப்படினாலும் இவங்க தான் தரப்போறான், அந்த மாதிரி ஒரு யோசனை வந்துருச்சு. பிளஸ் இந்த வருஷம் ஒன்றும் நான் சொன்ன மாதிரி எதுவுமே எக்ஸைட்டிங்கா இல்லை. நாமினிஸ்லயே பார்த்தா யாரும் கப் அடிச்சு இப்படி அடிச்சிருந்த இப்ப மெஸ்ஸி தான் சொன்னா மெஸ்ஸி அந்த ஆப்ஷன்ல கூட இருக்காங்க. 6 மெஸ்ஸி அங்கதான் இருக்காங்க. ஸோ அதனாலதான் சொல்றேன். ஸோ இந்த வருஷம் ஒன்றும் ஃபாலோ பண்ணல. ஸோ சரி, ஏன்னா நான் ஏன் கேட்குறேன்னா பிஆர் கொஸ்டின் வந்து there is this Simon Kjær, AC Milan defender. He was still AC Milanல இருக்கானா எனக்கு சரியா தெரியல. That guy who saved Christian Eriksen, na? Christian Eriksen. He was a top 30 Ballon d'Or shortlister in 2021 because see AC Milan finished top 4 in that season. AC Milan வந்து they got knocked out by United in quarter final or round of 16 in UEL. And then he did this, which was appreciable. Other but அந்த ஒரு மொமெண்ட்டுக்காக everyone remembered, and so he was shortlisted in the top 30. So another point is Denmark in that particular time performed well. You have to know. Performed well. They went to the knockouts. Everything is exactly. Okay, yeah. And Simon Kjær was one of the best, players of Denmark. So அதுவும் நான் சொல்றேன்ல, exactly. டிஃபென்ஸ்ல நல்லா பண்ணானா. So Denmark was good. அதான் சொல்றேன். But do you think இதெல்லாம் வந்து is a metric for someone to, அதாவது I would say that there were 30 other good footballers who had a good season in Europe then similar. But இது வந்து ஒரு இந்த ஒரு mostly people remember him for the saving Christian Eriksen and the first aid கொடுத்தது, presence of mind, everything. So there is another case to be made. Say Diego Milito, the Inter striker who won the treble, he was not shortlisted in that 2010 live, was not a part of the 30 people, even though he had a good first half. Finals 2 goal, Coppa Italia finals 1 goal. Then Inter last 3 games of the season, they won the title in the last game week or the penultimate game week. He scored goals in the last 2 or 3 games for Inter, decisive goals ellame, and he won the treble. Next half of the season he didn't do much. Okay, yeah. But he couldn't make it to the top 30 despite scoring 30 goals for Inter Milan, despite winning the treble. You have to make that case. Okay, does it work this way? This way also, like it's more of a PR driven. Fans don't get to vote. It's all journalists and other players who give the votes and they decide. அது வந்து எப்படி ரேங்கிங் என்னன்னு தெரியாது. இந்த கிரிக்கெட்ல DLS மாதிரி அவங்க வந்து பேலன் d'Or யாரு ஓட்டிங் எப்படி நமக்கு ஒண்ணுமே தெரியாது. திடீர்னு யாராச்சும் ரிலீஸ் பண்ணுவாங்க பேலன் d'Or, இந்த பிளேயர் இவருக்குலாம் ஓட் பண்ணிருக்காங்க, இந்த ஜேர்னலிஸ்ட் இவங்களுக்குலாம் ஓட் பண்ணிருக்காங்க அப்படின்னு, அவ்வளவுதான். ஸோ தட் என்னோட ரீசன் ஃபார் த கொஸ்டின் இஸ், if this is PR driven அப்படின்னா why don't you give it to like individual positions? And okay, best goalkeeper FIFA or best goalkeeper award அப்படின்னு கொடுக்குறதுல the Leviathan award, அந்த மாதிரி ஒரு டிஃபெண்டருக்கு, ஒரு மிட்ஃபீல்டருக்கு and a forward இவங்க எல்லாம் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி why can't France football give? What are your thoughts on that? ஆக்சுவலா நீ சொல்றது கரெக்ட் தான். இந்த மாதிரி பிஆர் ட்ரிவன் மாதிரி தான் இருக்கு இப்போ. ஏன்னா போன சீசன் ராஷ்ஃபோர்ட் அவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணிட்டு, ஐ மீன் அதுக்கு முன்னாடி சீசன் போன சீசன்ல அவன் அந்த டாப் 10 லிஸ்ட்ல எதுவும் இல்லை. தட் வாஸ் கம்ப்ளீட்லி அன்ஃபேர். ஏன்னா 30+ GA வச்சிருக்கான் இல்லைன்றது வேற. சாக்கா இருந்தான் அந்த லிஸ்ட்ல. ஸோ சாக்கா பெர்ஃபார்ம் பண்ணான். பட் ட்ராஃபிஸ்ன்னு கவுண்ட் பண்ணும்போது நம்ம எங்ககிட்ட கரபாவும் ஒன்று இருந்தது மேன் யுனைடெட். ஸோ பேக்கப் ட்ராஃபி நீங்கள் we don't play friendly, so we have to include that too. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுல பிஆர் ட்ரிவன் மாதிரி தான் தெரியுது. உன்னோட டாப் 3 என்ன அப்ப இந்த வாட்டி? லைக் பிஆர் ஜெனரலா ஜெனரலா பார்த்தா கார்வாயல் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு லைக் நம்பர் 1. ஏன்னா டிஃபெண்டர் ஒரு பேலன் d'Or ஜெயிச்சு நம்ம எவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு பார்த்து. கனவேரோ 2006. அதுக்கப்புறம் ஃபுல்லா மெஸ்ஸி ரொனால்டோ டாமினேஷன் தான் இருந்தது. ஸோ கார்வாயல் ஃபர்ஸ்ட் பிகாஸ் he has won UCL, லா லிகா, யூரோஸ். அதான். ஸோ அதான் கோல்ஸும் அடிச்சிருக்கான். நான் கேக்குறது என்னன்னா, was he as instrumental as Rodri for the Spain or the Real Madrid team? Like
ராட்ரி வந்து எப்படி மேன் சிட்டி ஆமா அண்ட் ரெகுலர் ஸ்டார்டரா இருந்திருக்காண்டா, கேப்டனா ரெகுலர் ஸ்டார்ட். இருந்திருக்காண்டா, ஓகே, ப்ரொவைட் பட் பண்ணிருக்கான். சோ நான் வந்து நீ நான் வந்து ரியல் மேட்ரிட் கேம்ஸ் அவ்வளவு பார்க்கல. ஆஸ்கிங் அந்த பேசிக் லைக் இஸ் ஹி ஆஸ் இன்ஃப்ளூயன்ஷியல். இப்போ ராட்ரி வந்து சிட்டில இருந்து தூக்குனா நடுவுல வந்து ஒரு 3-4 கேம் they didn't go well. He was banned for getting a red card, direct red ஏதோ வாங்கினா. ஒரு 3 games he didn't play. They lost to Arsenal, they lost to Aston ஆமா Villa and another team வந்து they didn't do it. திருப்பி அவன் வந்தானே once again they were back to winning ways and same old usual City. Spain also can say more or less the same, even though they have Zubimendi and all. ஒரு சொல்லலாம் இஸ் அ பப்பட், ஒரு இது மாதிரி ஒரு மெயின் ஒரு ஸ்ட்ரிங்ஸ் வந்து ப்ளே பண்றவர். அந்த மாதிரி ஐம் ஆஸ்கிங், இப்போ டேனி கார்வால் வந்து நீ வந்து ரியல் மேட்ரிடோட பேக் லைன்ல இருந்து தூக்கணும்னா வாட் கைண்ட் ஆஃப் இம்பாக்ட் வில் ஹி மேக்? அண்ட் ஆல்சோ இப்போ அவங்க வந்து டிஃபெண்டர்ஸே இல்லாம தான் ஒரு லாஸ்ட் ஒரு 2 சீசன் ஆடி இருக்காங்க. அதாவது சும்மா மேக் ஷிஃப்ட் டிஃபெண்டர்ஸ் வச்சு ஆடி. அந்த மாதிரி இருக்கும்போது ஹவு இன்ஃப்ளூயன்ஷியல் இஸ் டேனி கார்வால்? தட் இஸ் மை கொஸ்டின். எப்படி சொல்றது, லைக் ரியல் மேட்ரிட்ன்றது லைக் கம்ப்ளீட்லி லைக் தே ஹேவ் மெனி ஸ்டார்ஸ். அவங்க வந்து இந்த பெப் மாதிரி ஒவ்வொரு பிளேயர் தூக்கிட்டா தடுமாறுற மாதிரி டீம் எல்லாம் கிடையாது. ஸோ ரியல் மேட்ரிட் ஹேஸ் தேர் குவாலிட்டி. பட் கார்வாயல் வந்து இன்ஃப்ளூயன்ஷியலாக தான் இருந்திருப்பான் பேக் லைன்ல. நான் அவ்வளோவா ஆக்சுவலாக லாலிகாலாம் ஃபாலோ பண்ண முன்னாடி மென்ஷன் பண்ணிருக்கேன். பட் ஸ்டில் நான் இவ்வளோ இயர்ஸா பாக்குறேன் கார்வாயல் ஹஸ் பீன் a regular starter for சரி, நீ சொல்ற மாதிரி ஒரு டிஃபெண்டருக்கு இந்த அவார்ட் கொடுக்கறதுனால வாட் வில் பி தி இது லைக் ஃபர்தரா வாட் டு யூ திங்க் இஸ் கோயிங் டு ஹேப்பன்? ஒரு டிஃபெண்டர் அப்படின்னு சொல்லி ரெகக்னைஸ் பண்ணி பேலன் d'Or கொடுக்கறோம்னா அதனால என்ன இதாகும்? என்ன இதாகும்னு எந்த பெர்ஸ்பெக்டிவ்ல கேக்குற நீ? வாட் how will it help அப்படின்னு நான் கேக்குறேன். How will it help? இப்போ அதான் இவ்வளவு வருஷம் நம்ம பேட்டர்ன் பார்க்கும்போது எதர் ஸ்ட்ரைக்கர் ஆர் விங்கர் ஆர் லைக் ஃபார்வர்ட் தான் வாங்கிட்டு இருக்கான். அதுக்கு நீ வந்து நீ சொன்ன மாதிரி லைக் 3 கிரைட்டீரியா மாதிரி கொடுக்கலாம்ல. பெஸ்ட் அட்டாக்கர், பெஸ்ட் மிட்ஃபீல்டர், பெஸ்ட் டிஃபெண்டர் கொடுத்துட்டு போகலாம்ல. ஸோ இது வந்து ரொம்ப பயஸ்டாவில் இருக்கு. இவ்வளோ நாள் பேலன் d'Or பார்க்கும்போது மெஸ்ஸி இல்லை ரொனால்டோ தான் வாங்கிட்டு இருக்கான். ஸோ வி நீட் அ சேஞ்ச். அது இப்போ பொசிஷனே இப்போ கார்வாயல் கொடுக்கும்போது அப்போ மற்ற பிளேயர்ஸுக்கெல்லாம் ஒரு சின்ன ஒரு பூஸ்ட் மாதிரிலாம் இருக்கும். ஸோ மற்ற பொசிஷனுக்கும் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதேதான் ராட்ரி கேஸ். சிடிஎம்க்கு கிடைக்கிறதுமே வந்து ஒரு வேற தான். ராட்ரி லிஸ்ட்ல 3rd இருக்கான். சரி, செகண்ட் யாரு? செகண்ட் பெல்லிங்கம். அதேதான். சோ வினி சான்ஸே இல்ல. வினி லைக் 4th 5th மேபி பிகாஸ் பிரேசில் அவ்வளவா பெர்ஃபார்ம் பண்ணல அவன். ஓகே, உங்களுது நீங்க சொல்லிட்டீங்க கார்வேந்தன். என்னோடது வினி, ராட்ரி and Bellingham. Either Vinny or Rodri மாத்தி வாங்குனா I don't care. It's fine for me. நீ Bellingham top 3 சொன்னதே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. Because like Vinny, because of his main performances in this over the year அவன் வந்து கிளப்புக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணான். It's not like one part of the year he did extraordinary and the other part of the year he was like silent. No, he was good, equally good whole year. அப்புறம் important டைம்ல வந்து அவன் he stepped up. He showed why he is world class, even though he didn't show up for Brazil. I don't know what's the problem with Brazil again. I mean அதனாலயே அவனுக்கு வந்து ஷார்ட்டா கிடைக்குமா அப்படின்னு டவுட். If he did better with Brazil na I mean knockouts fine da solidhu knockouts. So எனக்கு தெரிஞ்சு Vinny deserves it. I mean, I don't care if he's a Real Madrid player also, but he deserves it. And second one வந்து Rodri வந்து because of his record, the match losing streak, அந்த அவன் ஸ்டார்ட் பண்ண மேட்சஸ் ஒரே அதுவும் யுனைடெட் கூட FA Cup பாரு சிரிப்பு ஏன்டா இதெல்லாம் எடுத்து கொடுக்குற. So like அது கூட தோத்துட்டான்னு நினைக்கிறேன். But it is pretty ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப I mean பிரமிப்பா இருந்துச்சு. ஒருத்தன் எப்படா தோக்காம இருக்கலான்ட்டு நம்ம இவனை சொல்லிட்டு போம்ல வேண்டைக்கா ஹோம் மேட்சஸ் தோக்கவே இல்லை அப்படின்ட்டு. ஆனா இது அந்த மாதிரிதான் இருந்துச்சு. ஸோ அதை விட இது லைக் ரொம்ப பெருசு. பிகாஸ் லைக் he didn't even lose any match, right? In whichever match he started. So அதனால and the importance of him in every team he has played, like Man City ஆகட்டும் சரி, ஸ்பெயின் ஆகட்டும் சரி, அவன் இல்லைன்னா obviously இன்னொருத்தர் இருக்கிறாங்க, but the team won't function the same way. So Rodri and clutch goals,
அவன் சூப்பரா கோல்ஸ் போடுறான். ஈவன் தோ ஹி இஸ் a CDM, his goal GA வந்து பாத்தீங்கன்னா it was amusing. ஆனா லாஸ்ட் சீசன் வந்து பெல்லிங்கம் வந்து செகண்ட் பார்ட் ஆஃப் த சீசன் if he had stepped up அப்படின்னா I would have so okay PR everything works for him அப்படின்னா கொடுத்துடலாம். But the main problem is he doesn't deserve it. Let us see for another season if he is replicating the entire overall season performance. No, அந்த 6 months பாத்தீங்கன்னா கிளப்புக்காகவும் சரி இதுக்காகவும் சரி எதுவும் பண்ணல. அதுதான் பிரச்சனை. பெருசா எதுவும் பண்ணல கம்பேரிட்டிவ்லி. ஸோ நான் வந்து இப்போ நேஷனல் டீம்னா நீங்க சொல்லுவீங்க மெஸ்ஸியும் நேஷனல் இது மாதிரி தான் பண்ணா கிளப்புக்கு. நான் சொல்றது லைக் ஓவர் ஆஃப் த கிளப்புக்கும் அவன் பெருசா பண்ணல. அண்ட் he was injured as well, but not for long. He came back. And நீங்க யூரோஸ்லயும் இந்த ஒரு கோல் ஸ்ரீவத்சன் தான் சொன்ன மாதிரி தான், அந்த ஒரு கோல் தவிர ஐ டோன்ட் நோ அது அந்த ஒன்றை வச்சு தப்பிச்சுட்டான். இன்ஃபேக்ட் அதர் பிளேயர்ஸ் டுக் த பிளேம். ஐ மீன் நிறைய பேர் ஹேட் வாங்கிட்டாங்க. ஸோ இட் வாஸ் அன்ஃபேர். அவன் டார்மெண்ட்லேயும் அதே மாதிரி தான் இருந்தான். ஸோ லைக் இம்பார்ட்டன்ட் மூமெண்ட்ஸில் ஹி டிடன்ட் ஸ்டெப் அப். ஸோ எனக்கு தெரிஞ்சு அதனால தான் சொல்கிறேன் பெல்லிங்கம் we have to give him time. I mean obviously Ballon d'Or worthy candidate தான், but we have to give him time like we did for Vinny before finally we told him like bro you are world class அப்படிங்க. So we have to give him time for Bellingham even though world class players are there. ஆனா என்னன்னா இப்போ இந்த வாட்டி வந்து லேக் ஆஃப் கேண்டிடேட்ஸ்னால இஸ் ராட்ரி கெட்டிங் because actually I won't mind Rodri getting Ballon d'Or. ஏன்னா okay he is a deserved. லாஸ்ட் சீசன் வந்து ஐ திங்க் his achievements are far greater. say UCL ஃபைனல்ல ஒரு கோல் அடிக்கிறது, winning the treble, and also last season also he has the same விளையாட்டுன மேட்சஸ் எதுவுமே தோக்காத மாதிரி அந்த மாதிரி ஒரு இது வச்சிருந்தோம். ஸோ அது நம்ம பார்க்கும்போது இந்த வாட்டி do you think is it because of the lack of the ஒரு candidates for the Ballon d'Or that he is getting these shouts, or in the season he was equally good? I would say he was good, but இப்போ சடனா வந்து அவங்க யூரோஸ் ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் everyone is started noticing Rodri. okay Rodri வந்து வின் பண்ணணும், Rodri வந்து is a deserving candidate. லாஸ்ட் சீசன் it was always between Messi and Haaland. Rodri வந்து நீங்க சொன்ன சிவர்சன் சொன்ன மாதிரி Rodri வந்து was there, but he was not spoken as much as other players. So இது வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? like is it because the consistency? Karvendan சொன்ன மாதிரி 2 seasons or 3 seasons in a row like Vinny has performed 2 seasons 3 seasons in a row. This guy Rodri அதோட அந்த பெர்ஃபார்மன்ஸஸோட கல்மினேஷன் மாதிரி இந்த Ballon d'Or பார்க்கலாமா? இல்ல ஓகே பெல்லிங்ஹாம் இந்த சீசன் வந்தா 100 billion he had all the pressure, he proved it, so he is also equally deserving அப்படின்னு நீங்க சொல்வீங்களா? இல்ல இப்போ முக்கால்வாசி பாத்தீங்கன்னா ஸ்டேடியம்ஸ் வந்து வின் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா டிஃபெண்டரும் வந்து செட் வேர்ல்ட் அண்ட் ஃபயர். ஸோ முக்கால்வாசி கோல் ஸ்கோரருக்கு தான் வரும். அப்படி பார்த்தா வினிசியஸ்கோ இல்லை பெல்லிங்கம்கோ தான் வரப்போகுது. ஏன் கொடுக்கலாம் அந்த நீங்க சொன்ன அந்த கன்சிஸ்டன்சி பிளஸ் வந்து அந்த இப்ப கான்டே வந்து அந்த சிடிஎம் ரோல ரீடிஃபைன் பண்ண மாதிரி ராட்ரி வந்து அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு கொண்டு போனதுதான். அதுக்காக தான் சொல்றேன். ஒரு இப்போ இவன் இருக்காண்டா, இவன் இருந்தா ஓகே இவன் நம்ம டிஃபென்ஸ்லயும் அடிக்க முடியாது, இல்ல கிளச் டைம்ல ஒரு கோலையும் வந்து போட்டுருவான், பாக்ஸ்குள்ள வந்து அந்த ஃபார்வர்ட் ரன்ஸும் அவன் பண்றான். ஸோ அதுக்காக தான் சொல்றேன் இஸ் ரீடிஃபைனிங் தட் ரோல். லைக் ஹவ் கான்டே ரீடிஃபைன் டிஃபென்சிவ்லி இஸ் மோர் டிஃபென்சிவாகவும் பண்றான் அஃபென்சிவ்லையும் பண்றான் ராட்ரி. அந்த கிளச் டைம்ஸ்ல அந்த ஃபைனல் தேர்ட்ல இருக்கணும். சிடிஎம் வந்து அங்க வேலை கிடையாது. ஏன்னா ஒரு கவுண்டரை வந்து இப்ப இது பண்ணதுக்காக நிக்கலாம் கூட, பட் யூ வில் பி தேர் இன்சைட் த ஏரியா. ஸோ அதனால தான் அவருக்கு இந்த கிளச் கோல்ஸும் வருது. ஸோ அதனால தான் சொல்றேன். ஸோ இஸ் ரீடிஃபைனிங் தட் ரோல். மேன் சிட்டியோட லீக் பெர்ஃபார்மன்ஸ் வித்தவுட் ராட்ரி வித் ராட்ரி, the way they play with Rodri without Rodri இந்த சீசனே they lost ஒரு 2-3 games in இது when he didn't play, but again ஆமா ரெட் கார்டு கப். நான் என்ன சொல்றேன் லைக் அத சொல்றேன் இன்ஜூரி ஆனான்னு நினைக்கிறேன். இன்ஜூரி ஆனானா இன்ஜூரி ஆனா he got a 3 game ban or something he got. Okay அந்த ஆமா
லைக் ஆனா தெரியல பட் ஐ வாஸ் சீயிங் ஐ மீன் நான் ஒரு மேட்ச் இருந்தா அவன் இல்லாம பார்த்தேன் ஒரு டைம் மேன் சிட்டியோட மேட்ச். அப்பப்போ மேன் சிட்டி பார்ப்பேன், லைக் போர் அடிச்சு தான் பார்ப்பேன். பெரிய பிரீமியர் லீக்லாம் இல்ல பட் அந்த மெயின் மேட்சஸ்லாம் பார்ப்பேன். இந்த பிளாக் பஸ்டர் நடக்கும்ல அதெல்லாம் கொஞ்சம் என்ஜாய் பண்ணி போவோம். அது ஏன்னா பேண்டர் கோசமே பார்க்கணும். ஸோ அதனால பட் அதான் ஸோ லைக் ராட்ரி வந்து அந்த மேட்சஸ்ல இல்லாத போதும் இருக்கிற போதும் நிறைய ரொம்ப ஒரு பெரிய சேஞ்ச் தெரியுது. See, exactly like how Busquets wasn't there in Barca team and was there with Barca team. நீங்க 2022ல Busquets இருந்தனால தான் we could perform up to that level. அந்த லீக் லெவல்லையும் சரி we could have won trophies. அது once he went, the entire space was ரொம்ப ஒரு மாதிரி வேக்கண்டா போயிடுச்சு. It was easier for people to come and arrive at the box. So Busquets வந்து அந்த பால் குடுக்கறதாகட்டும் சொல்லு கேக்குது சொல்லு. So Busquets I mean அதான் similar to Busquets தான் Rodri, but in a more physical, ரொம்ப பிசிக்கலா இருப்பான். இந்த பால் வின்னிங் எல்லாம் கொஞ்சம் அதான் சொல்ல redefine as Srivatsan said, completely redefine that entire pivot system. Pivot தான் he is. So அந்த pivot வந்து அப்படியே மாத்திட்டு, he's not like ஒரு ball carrier, he can carry ball but that he's more of a pivot than a ball carrier. I mean so Rodri he deserve, if he gets I'm not against it, I'm just okay fine. And the other thing was it's the same thing like Modric. So on that and that Modric மட்டும் carry பண்ணல 2018 ல. அதான் சொல்றேன் பெரிசிக் நான் மான்ஜுக்கிக் இருந்தான் the striker. So and all the others were supportive because we didn't know about them, but they are good players. They perform well in other leagues. So Rodri deserves it. Even Vinny deserves it. I don't care if Vinny wins it. So let's see how it goes. முன்னே இப்ப நான் சொன்ன மாதிரி மேன் சிட்டில KDB இல்லனா கூட they were scoring goals and creating chances. ஆனா ராட்ரி இல்லனா தான் அடிவாங்க. Actually it is ஒரு ரெக்கார்ட் ஃபார் பெப் நினைக்கிறேன். லைக் அவனோட கோச்சிங் ஸ்டைல்ல 2017-18ல வந்து KDB was there, they were able to do it. 18-19 KDB was injured for most of the second half of the season. Bernardo Silva stepped up and others stepped up and they were still able to. 1920 திருப்பி he came back. KDB they did well, they didn't win the league. 2021 again Gundogan stepped up, they won it. 2020 இது வந்து they do it on a repeated இது இப்போ but the case is if they don't have Rodri na ஒரு important game அதுவும் against good teams like Liverpool or Arsenal அவங்க வந்து கண்டிப்பா வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிருப்பாங்க to win the league. One or two draws would have decided the game. That being said, I think நானும் வந்து Rodri or Vinicius definitely do deserve. ஏன்னா அவங்க வந்து ஒரு last 2 seasons they are under the radar மாதிரி போயிட்டாங்க with respect to this individual performances. இப்போதான் கொஞ்சம் நோட்டீஸ் ஆறாங்க. Obviously Jude has that 100 million இது again we don't know what the jury or others think, but I think it would be more reasonable for them to give it to Rodri or Vinicius. கரெக்டா வந்துட்ட ராகேஷ் அப்படியே நீ சொல்லு என்னாச்சு. ராட்ரி அது ஓகே. ராட்ரி ஆர் வினிஷியஸ் இவங்க ரெண்டு பேருக்குள்ள தானா இப்போதைக்கு? சேம் அதான் இவங்க ரெண்டு பேருக்குள்ள சூஸ் பண்ணனும்னா ராட்ரி ஆர் வினிஷியஸ்னா வினிஷியஸ். ஓகே நைஸ். யூசிஎல் ஃபேக்டர். ஓகே more than euros but it's still tough. ஆமா. ஓகே. So I think we have covered all the topics இன்னைக்கு பாட்ல பேச வேண்டியதெல்லாம். I think it's good to wrap up. So வேற ஏதாவது உங்களுக்கு பாயிண்ட்ஸ் இருக்கா சொல்றதுக்கு before wrapping up? ஆக்சுவலி நம்ம யூரோஸ் டைம்ல வந்து அந்த டாபிக் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஜார்ஜியா பத்தி சொல்லல. அவங்களுமே ரொம்ப பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அவங்க கரெக்ட்ஸ்கிலியா அது மட்டும் தான் அகைன் அந்த மாதிரி சின்ன கண்ணிங்க ஒரு பிளேயர் மட்டும் தான் தெரியும். அதான் அந்த கோல் கீப்பருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணான். லைக் பேக் டு பேக் சேவ்ஸ் எல்லாம் வந்து கண்டினியூஸா சில மேட்சஸ்ல பண்ணிட்டு இருந்தாங்க. வந்து நல்லா பண்ணிட்டு. ஆனா இன்னொரு டீம் பத்தி சொல்லணும். அப்ப யூரோஸ் வந்தாலும் இந்த சுவிட்சர்லாந்துன்னு ஒரு டீம் மட்டும் வந்து ஐயோ
கோட்டட் டீம். எங்கிருந்து வரானுங்க எப்படி வரானுங்கன்னே தெரியாது. ஐ டோன்ட் நோ வேர்ல்ட் கப்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க. லைக் இட் வாஸ் நாட் வேர்ல்ட் கப் தே வென்ட் டு ரவுண்ட் ஆஃப் 16 நினைக்கிறேன். ஓகே. யூசுவலி நாக்அவுட்ஸ் குவாலிஃபை. யூரோஸ்ல 16லயும் நல்லா பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஐ மீன் ஷக்கீரி வந்து அந்த கோல் ஸ்கோர் பண்ணுவான்ல, அது ஒண்ணு. 18ல they were with Croatia and they were in I think Croatia, Brazil were in their group. Granit Xhaka and Shaqiri perform பண்ணி Albania. That was 2021 ல they defeated France. World, I mean ஒரு என்ன சொல்றது, அந்த நேஷனல் டீமுக்காக they are coming out. I don't know how they are doing, but it's fun to watch. That's the reason, சுவிட்சர்லாந்து ஆகட்டும் சரி, டென்மார்க் ஆகட்டும் சரி, லார்ட் பிரெத்வைட் அங்கதான் இருக்கான். ஆமா, எங்களுக்கு கோட் வித் richest footballer. So yeah, இன்னொரு கேள்வி கேட்கலாம்னு இருந்தேன். What do you guys think about this 2026 World Cup being held in America? They need to improve their infrastructure. அவ்வளவுதான், அது சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. I think they can and also do it. they need to improve their ball knowledge. Okay. Soccer World Cup. Actually, Soccer World Cup. Like the pitches and all the stuff they have to improve. Hey, actually அது என்னன்னா, இது வந்து ஒரு CONMEBOL, CONCACAF ரெண்டு பேரும் இது பண்ணி பண்ற World Cup. I mean, when FIFA gets involved, it's a whole another league, or better. Just like in Russia, 2018 Russia super இருந்துச்சு. Yeah. And the stadiums எல்லாம் இது வந்து சும்மா ட்ரெயினிங் மாதிரி தான். And they see what are the mistakes they do. And again, ரொம்ப ஒரு இந்த கண்ட்ரி கிடையாதுல்ல. இப்போ கத்தார்ல there are so many problems when it comes. But US naturally has that infrastructure. நிறைய ப்ரீசீசன் கேம்ஸ் அங்க நடக்குது இல்ல, இப்போ பிக் டீம்ஸ் எல்லாம் போறாங்க. ஸோ தே ஆல்ரெடி ஹேவ் கைண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அந்த ஃபுட்பால் ஃபீல்ட்ஸ் எல்லாம் வந்து தேர் கன்வெர்ட்டிங் ஃபார் மேக் ஷிஃப்ட் இதுவா பண்றாங்க. ஆல்ரெடி MLS இஸ் எஸ்டாப்ளிஷ்ட், கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு டீசென்ட் ஒரு இது இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது ஐ திங்க் இட் ஒன்ட் பி இப்போ இந்த கோப்பா அமெரிக்கால நடந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து FIFA வேர்ல்ட் கப்ல நடக்கிறதுக்கான சான்சஸ். கோப்பா அமெரிக்கால வந்து பால் சும்மா ஜம்ப் ஆயிட்டு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஈவன் பிரேசில் couldn't play the way Uruguay. அதான் சொல்றேன், நான் மேட்ச் பார்த்த கோப்பா அமெரிக்கா நான் பார்த்தேன். அடிதடிதா நடக்கணும்னா எல்லாம் விழுகுறாங்க பொத்து. அது வந்து ஒரு டிபிக்கல் ஒரு சவுத் அமெரிக்கன் இதுதானே ஃபேஷன் தானே. whenever அர்ஜென்டினா, பிரேசில் மாதிரி இன்வால்வ் ஆகும்போது. பட் apart from that, the other 47 teams that are coming to the tournament, I think when FIFA is getting involved அதெல்லாம் ஆகும்போது I think it will get better. They'll up the level. Yeah. ஆமா, they'll level up because it's part of ஒரு இமேஜ் தானே. அதுவும் ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டேஜ்ல வந்து giving an image or outlook of the country, and so exactly they will be able to do those things. So I don't think it's they have to do, obviously they have to do பண்ணுவாங்க. So I think that's the session for today. Recap about Euros and Ballon d'Or. I think we all shared whatever we thought we had to speak. So that will be the end of the spot. So other topics please stay tuned. There will be some more about movies and other stuff. We'll be doing podcasts and solo videos for we'll have a preview with of PL and La Liga. Yeah, ellame the season வந்து we are getting, there will be another football pod for discussing the transfers. Akapura or a preview of each leagues. We have people who watch La Liga, Serie A, Premier League ellame. So please stay tuned. We'll be rolling out more videos as a podcast and also as solo videos. We have planned so many things. So by saying that, I would like to sign off. This is Harish, and we'll be signing off. Karvendra, Srivatsan and Rakesh. Thank you. Thank you for